ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. இதனால் வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களையும் உன் கடந்த காலத்தின் பக்கங்களையும் நான் அழிச்சிட்டேன். இன்னையிலிருந்து உன்னை ஒரு புது மனிதனாக வாழ வைக்க போகிறேன். இன்று முதல் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு துணையாகவே நின்று உன் எதிர்காலத்தை மிகவும் பிரகாசமாக மாற்றி காட்ட போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையும் அடுத்தவங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு உன்னையும் மற்றவர்களையும் ஒப்பிட்டு உன்னை குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்திக்கோ. அடுத்தவங்க முன்னேறினாங்கன்னா உன் வாழ்க்கையில் மாறலை முன்னேறலைன்னு சொல்லி நீ மன நிம்மதியை இழக்க வேண்டாம். யார் யாருக்கு எப்போது எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கென ஒரு தனி பாதை அமைச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அதில் நீ சிறப்பாக வெற்றி பெறும் நேரம் வரும். உனக்குள்ள இருக்கக்கூடிய அபாரமான திறமையை நீ முதல்ல நம்பு. இந்த உலகம் தானாகவே உன்னை நம்புமேன்னு செல்லவே. தேவையற்ற பயத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் இலக்கை நோக்கி அடி எடுத்து வை. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு வளர்ச்சியை கொடுத்து உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும். இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். தைரியமாக துணிஞ்சு நில்லு. கூடிய சீக்கிரம் உன்னை மிக உயர்ந்த இடத்துக்கு நான் கொண்டு போவேன்னு செல்லமே. இன்றைக்கும் அப்படிதான் உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கேன். வானத்தில் இருக்கிற பறவைகளுக்கே உணவு கொடுக்கக்கூடிய நான் என் அன்பு பிள்ளையான நீ நிலத்தில் இருக்கும்போது இந்த நிலத்தில் இத்தனை பயிர்களை நான் விளைவிக்கும்போது உனக்கான உணவை கொடுக்க மாட்டேனா? உனக்கு தேவையானதை கொடுக்க மாட்டேனா? இதோ எந்த குறையும் இல்லாமல் உன்னை நிறைவாக நிம்மதியாக வாழ வைக்கவே நான் வந்திருக்கேன். உனக்கென ஒரு முன்னேற்ற பாதையை உருவாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக சிறப்பாக நடக்கும்படி இன்னைக்கே அதற்கான அதிசயத்தை செஞ்சு கொடுத்துட்றேன். நீயும் முழு நம்பிக்கையோடு உன் முயற்சிகளை தொடர்ந்து செய்ய பழகு. சகல சந்தோஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் கூட நான் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேண்டாம் என் செல்லமே. நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் யாருமே உன்னை கண்டுக்க மாட்டாங்க. நீ செய்கிற வேலையிலும் உன்னை குறை சொல்கிறாங்களே தவிர நீ செய்கிற நல்ல விஷயங்களை யாருமே பாராட்டுறது கிடையாதுன்னு நீ வருத்தப்படாத. உன்னுடைய உழைப்பை இந்த மனிதர்கள் மதிக்காவிட்டாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அப்பன் முருகன் அதற்கான பலனை கொடுக்கவும் முடிவெடுத்துட்டேன். நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் வியர்வையும் தொடச்சி உனக்கான அங்கீகாரத்தை இந்த மனிதர்களிடமிருந்தே கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கான உயர்வு வெகு சீக்கிரம் உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். பலனை ஒருபோதும் எதிர்பார்க்காதே. உனக்காக உன் வாழ்க்கையை அழகாக்க சிறப்பாக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன் மூச்சு காற்றாக உன் இரத்த நாளங்களின் ஓட்டமாய் நான் உனக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் உன்னை படைச்ச இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுத்து உனக்கான வெற்றியையும் கூட நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நம்ம நினச்சது ஏன் இன்னும் நடக்கலைன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு தானே இருக்க. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது சிறப்பாக நடக்க தான் போகுது. பூமி சுழல்வதையும் பூ மலர்வதையும் நான் ஒரு கணக்குப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கானதும் உனக்கு விதித்த கணக்குப்படி சரியான நேரத்தில் சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் பொறுமைக்கான பரிசை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுவேன் செல்லமே. உன் மனசில் இருக்க கவலைகளையும் பாரத்தையும் என் மேலே இறக்கி வச்சிடு. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். உன் மனசில் இருக்க வருத்தங்களையும் போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். உடஞ்ச பொருட்களை எல்லாம் இந்த உலகம் குப்பையில் தூக்கி எறிஞ்சிடும். ஆனால் இந்த அப்பன் முருகன் எப்போதுமே உடைந்த விஷயங்களை தான் அழகாக மாற்றுவேன். மேகத்தை உடைச்சி அதிலிருந்து மழையை பொழிய செய்வேன். விதைகளை எல்லாம் உடைச்சி அதிலிருந்து செடியாக மலரும்படி செய்வேன். அதே போல் உடஞ்ச இதயங்களை எல்லாம் என் மடியில் ஏந்தி
அதற்கான ஒளி பரவும்படி வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்வேன். உன் மன காயங்களையும் மன வருத்தங்களையும் மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துறேன். மன காயப்பட்ட இடத்தில் உனக்கான பலமாக நான் வந்து நின்று உனக்கு ஆதரவாக இருப்பேன் என் செல்லமே. மீண்டும் உன்னை ஒரு வைரமாக செதுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனிமேல் நீ எல்லா இடத்துலையும் பேசணுன்ற அவசியமே இல்லை. அமைதியாக இருந்தாலே உன்னுடைய வழியை இந்த உலகம் உணர்ந்து கொண்டு பேசும். உன் கண்ணீர் துளிகளுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் சேர்த்து என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். பதில் சொல்ல தாமதமானாலும் கண்டிப்பாக உனக்கான பதில் கிடைச்சே தீரும். நீ ஒருபோதும் தவறு செய்ய நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. பழையவை மறைந்தால்தான் புதியவை பிறக்கும். சில இழப்புகள் உனக்கு துன்பமாக தெரியலாம், ஆனால் அதை தாண்டி நான் உனக்கான இன்பத்தை வரவழைக்கவே இதை செய்கிறேங்கிறத நீ நிச்சயம் புரிஞ்சுக்க தான் போகிற. உன் மனசில் இருக்க தேவையற்ற பாரங்களை குறைச்சி உனக்கான நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வாழ்க்கையை ஒரு காவியமாகவே நான் மாற்ற போகிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. ஏழைகளின் சிரிப்பிலும் நீ காட்டும் கருணையிலும் நான் கலந்து இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சிரித்த முகமாக சந்தோஷமாக அன்பாக அமைதியாக இருக்க கற்றுக்கோ. அன்பு எங்கே இருக்கோ அங்கே நானும் இருப்பேன். நீயும் நானும் வேறு கிடையாது, எல்லாமே ஒன்று தான். என்னுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக தான் நான் உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. இருட்டில் இருக்கோமே, என்ன செய்ய போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோன்ற கவலை உனக்கு வேண்டவே வேண்டாம். புதைக்கப்படலை, நீ விதைக்கப்பட்டிருக்க. புதைச்சி விட்டா அதுக்கப்புறம் அது எழுதவே முடியாது. ஆனால் விதைச்சி வச்சா அந்த மண் எவ்வளவு அழுத்தினாலும் அதை தாண்டி செடி மரமாக மாறி வெளியே வந்து தான் தீரும். அப்படி உன்னையும் மிகப்பெரிய ஆளாக நான் உருவாட்டுவேன். உன் கிளைகள் வானத்தை தொடப்போகுது. வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராய்க்கோ என் செல்லமே. உன் மனசில் இருக்க 1000 சத்தங்களையும் குழப்பங்களையும் அறிந்த நானே உனக்கான பதிலை ஒரு நொடியில் கொடுக்க போகிறேன். கடலின் ஆழத்தில் அமைதி இருப்பது போல இனிமே உன் மனசின் ஆழத்தில் நான் இருக்க போகிறேன். புயல்களாக வரும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். சில கதவுகள் அடைக்கப்படுவது எந்த விதத்திலும் உன்னை தடுப்பதற்காக கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. தவறான பாதையில் நீ போயிடாமல் எல்லா விஷயங்களும் ஏன் எதுக்கு எப்படின்னு சொல்லி கேட்க பழகு. எல்லாவற்றையும் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன்ற புரிதலோடு உன் கடமைகளை செய். நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதற்கான முடிவுகளை என்கிட்ட விட்டுடு. உனக்கு எது தேவையோ அது சரியான நேரத்தில் நான் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். எல்லாமே என் கையில் தானே இருக்குது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை உறுதியாக நீ நம்பு. நீ இழந்ததை விட மேலானதை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துக்கிறேன். உன் பொறுமைக்கான பலனை நான் ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் தனிமையை போக்கி உன் உடைந்து போன இதயங்களையும் நான் நெருக்கமாக நேசிக்கக்கூடியவனாகவே இருக்கேன். உன்னை தூய்மையாக்கும் சுடராக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை இழக்காதே. இருண்ட இரவுகளுக்கு பின்னால் தான் நான் உனக்கான மிகப்பெரிய வெளியலை ஒளிச்சத்தை ஒளிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது சிறப்பாக நடக்கும். உன் வாழ்க்கை பயணத்தின் திசையை நான் ஏற்கனவே மாற்றிட்டேன். எங்கே போகணும் என்ன செய்யணும்னு சொல்லி நீ திகைக்க வேண்டாம். முதல்ல தைரியமாக இருக்க கற்றுக்கோ. உன் மனசில் இருக்க பயத்தை வேற இருக்கவும் வெற்றியை தரவும் தானே நான் வந்திருக்கேன். எதையெல்லாம் இழந்ததாக நினச்சியோ அதையே மீண்டும் உன் கைகளில் கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் எனக்கு கேட்கல, நீ கேட்டதை நான் உனக்கு செய்யலைன்னு நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. உன் கண்ணீரின் அர்த்தத்தையும் கவலைகளின் வருத்தத்தையும் நான் அறிவேன். இந்த உலகமே உன்னை நிராகரித்தாலும் என் மடி உன்னை தாங்கி பிடிக்கும். தடைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உனக்கு துணையாக இருக்கும் நானே உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். உன் கவலைகளை எல்லாம் என்கிட்ட விட்டுட்டு அமைதியாக இரு. இந்த அப்பன் முருகன் உன் மனக்காயங்களையும் கவலைகளையும் செதுக்கி உன் வாழ்வில் இருக்கும் இருளை விலக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுத்துட்றேன். தேவையில்லாமல்
எந்த கசப்பான கடந்த கால நினைவுகளையும் சுமந்துக்கிட்டே இருக்காத. நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ புதுசாக பிறந்திருக்கோன்னு நினச்சிக்கோ. நீ எதை நினச்சி ரொம்ப குழம்பி போயிருக்காயோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் தவிப்புக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா உன்னை ஒரு பலமுள்ள ஆளாக மாற்றுவேன் என் செல்லமே. நீ செஞ்ச நல்ல செயல்கள் விதையாக இருந்து உனக்கான பழங்கிற நன்மைகளை கொடுக்க போது. செடி வளர கொஞ்சம் காலம் எடுக்கும். அதே போல உன் உழைப்பும் பலனை கொடுப்பதற்கு கொஞ்சம் காலம் எடுக்க தான் செய்யும். அவசரப்படாத. மண்ணுக்குள்ள நல்லா வேர்விட்டு பலமாகி கொண்டிருக்கிற சின்ன சின்ன செடிகள் தான் நாளைக்கு மரமா பெரிய இதா முளைச்சு நிற்க போகுது. இத்தனை நாளாக நீ காட்டிய அன்பையும் உழைப்பையும் அர்த்தம் இல்லாமல் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயங்களையும் தூக்கி போட்டுடு. எல்லா சூழ்நிலைகளையும் நீ நிதானமாக கையாள கற்றுக்கோ. உன் காத்திருப்பு வீண் போகாது. உன்னுடைய கருவறை வெறும் பாத்திரம் அல்ல, அது நான் உனக்காக தரப்போகும் ஒரு அதிசயத்தின் உறவிடம். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் துளைச்சி உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளை கொடுத்துட்றேன். எல்லா சூழ்நிலையிலையும் நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா மட்டும் போதும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும். உன்னுடைய உழைப்பு வீண் போனாகாம உனக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன். நம்பிக்கையோடு உன் வேலையை செஞ்சால் மட்டும் போதும். எல்லா விஷயங்களிலும் நான் கூடவே இருந்து உனக்கான அமைதியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சிடுறேன். உன் பலத்தின் மூலமாக உனக்கான சுமைகளை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் கைகளை பிடித்து வழி நடத்த இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ மனசு வச்சினா எதை வேணாலும் சாதிக்க முடியும். இந்த நாளையும் நீ சாதிக்க தயாராக தொடங்கு. உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சிட்றேன். நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை நீ கவனம் செலுத்தும் போது எல்லாமே மிக அழகாக சரியாக சிறப்பாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன். ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம்.